சும்மா லொக்கேஷனுங்க அப்படியே எல்லா இடமும் அப்படியே புகையா மாறிச்சு கொஞ்சம். இங்க பாருங்க சும்மா ஐயோ, இங்க நீங்க வாகனம் இந்த மூணுக்கு எல்லாத்தையும் பறிமுதல் செய்வாங்க. அது பூ செம்மலா இருக்கு. ஸோ இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த ஏரியாவை. ஸோ குட் மார்னிங் ஸ்லோ மெமரிஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயிலில் முனையூர்ன்ற ஒரு ஊரில் இருக்கேங்க. கிட்டத்தட்ட நம்ம சொந்த ஊரில் இருக்கேங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வீடியோ போடவே இல்லைங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் அந்த பைக்கில் அதாவது நம்ம மான்ஸ்டரில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து, அதாவது நம்ம உங்களுக்கு தெரியும் ரசாத் மாவட்டத்தில் எடுத்துருப்போம். இதுக்கான ஒரு வீடியோ நான் தனியாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேங்க. அது மாதிரி இந்த வீடியோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லணும்னு பண்ணியிருந்தேங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு பறவைகள், அந்த ஆஸ்திரேலியா பறவைகள், நான் அந்த தெக்கி படத்து கூட இப்படியான பறவைகள் நிறைய பார்த்தேன். ஸோ அந்த பறவைகளில் வந்து இருக்குதுங்க. ஸோ நம்ம கண்ணுக்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஹெட்டன் பிளேஸ் அதாவது வந்து நூரலியாவுக்கு போய் நூரலியாருக்குள்ள வந்து எபிசோட் 1 எபிசோட் 2 எபிசோட் 3 அப்படியே போயிட்டுருக்கீங்க. அதாவது இந்த வீடியோ வந்து நம்ம ஹெட்டன் பிளேஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்க்குறத விட நம்ம இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது வேர்ல்ட் டென்ட், அதாவது வந்து கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1400 மீட்டர் உயரம். அந்த உயரத்துக்கு மேலேருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்குமோ, நீங்கள் நிறைய வீடியோ அதாவது பெரிய யூடியூப்பில் அந்த வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் தனியாக அப்படியே போய்ட்டு அப்படியே நமக்கு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே அந்த நான் போன டைமில் வந்து அந்த நெலுமலை வந்து குறிஞ்சி பூ நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய ஒரு கோழியெல்லாம் இருந்துச்சுங்க. அந்த கோழி நான் இந்த வீடியோவில் இருக்குது. அது கோழியாக அதில் பேர் எனக்கு தெரியல, நான் பெஸ்டராக அதை பார்த்தேன். அது மாதிரி இந்த வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக போகும் நினைக்கிறேன். நான் போடுற வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவோம். நிறைய பேர் நம்ம பார்க்கணும். அது நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நீங்கள் அந்த இடத்துக்கு போகாட்டியும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். பட் என்ன செய்கிறது, நம்ம வீடியோ அவ்வளோ ரீச் ஆகலை. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்மகிட்ட கேமரா குவாலிட்டியான கேமரா அது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ அவ்வளோ பெரிய காசுக்காரன் 6 போய் எடுத்துட்டேன் நீங்கள் பெரிய காசு இருக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த யூடியூப்பில் எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணுன்னு ஒரு முடிவில் போயிட்டுருக்கேன். அது மாதிரி இந்த கண்ணுக்குள்ளே போயிருங்க. வீடியோ பாருங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம எபிசோட் 2 எபிசோட் 3 அப்படி நிறைய வீடியோ பொலிஸ் வீடியோலாம் இருக்குது. நம்ம இப்போ ஒரு நாள் நம்மளை பொலிஸ் பிடிச்சிடுவாங்க. ஸோ அந்த வீடியோலாம் இருக்குங்க. அந்த வீடியோ நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்குள்ளே வரும்போது இல்லை நிறைய வீடியோ இருக்குது போகிறதுக்கு. அவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நிறைய பேர் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். சாரும் நீ நூறலியாவில் தானே வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் நீர்கொழும்பு போனேன். ஸோ இப்போ எப்படி இந்த ஊருக்கு வந்தீங்க, அது நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கதைங்க. அந்த கதை எல்லாமே ஒரு வீடியோவில் போயிட்டுருக்கும். மறக்காமல் ரெகுலராக பாருங்கள் வீடியோ. அப்போ உங்களுக்கு நம்ம இந்த போகிறது புரியும். அப்படியே போகிறது புரியும். ஸோ அதுக்கு இதுக்கு மேலே போட வீடியோ பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம நூறலியா ஃபுல்லாக இதுக்கு மேலே போட வீடியோ நூறலியா ரிப்பெல்லாம் வந்துருக்கு. நூறலியா வீடியோ இன்னும் இருக்குது. ஸோ இன்னும் 2 எபிசோடில் நூறலியா ரிப்பெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பின்னவலை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த ரசாத் மோட்டர்ஸில் நான் ஒரு பைக் ஒன்று எடுத்துருவேன். அதை நம்ம மான்ஸ்டர் எடுத்துருப்போம். அதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. அந்த வீடியோ நான் வேறு க்ரியேட் பண்ணுறேன். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் இருக்குதுங்க. உழவு முடிவு, சிறிய உழவு முடிவு, பெரிய உழவு முடிவுன்னு சொல்லி நம்ம இப்போ பெரிய உழவு முடியல சின்ன உழவு முடிவு பார்த்துட்டு தான் பெரிய உழவு முடிவு போகிறோம். அதாவது நிறைய பேர் இந்த பக்கத்தால் போகிறது தான் நான் பார்த்தேன். இந்த பக்கத்தால் தூரம் கூட நினைக்கிறேன் யாருமே போகல. அதால் இந்த பக்கத்தால் போயிட்டு அப்படியே உள்ளுக்கு எனக்குன்னு பார்ப்பேன். மார்னிங் சொல்ல மீன்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக முடிவை நோக்கி போயிட்டுருக்கேங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ நீங்கள் எபிசோட் 3 எபிசோட் 4 எபிசோட் 5 அப்படி வந்துருக்க வீடியோ, அந்த வீடியோலாம் பார்ப்பீங்க. அது மாதிரி நம்ம நூறலியா ட்ரிப் வீடியோ வந்து அதே இதில் வந்துட்டு இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்து நான் இன்னும் போடாமல் போட்டுருக்கேன். அவ்வளோ வீடியோ எடிட் பண்ண போட்டுருக்கேன். இடங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த வேர்ல்ட் டென்ட் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். சோசியல் மீடியா உங்களுக்கு தெரியும், அந்த பூ பூக்குறது வந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்தையும் ஓடினா பார்ப்பேன். நீங்கள் ஒவ்வொரு பாட்டாக தான் பார்ப்பீங்க. அது மாதிரி நம்ம சிலோன் நிறைய ரூல்ஸ் இருக்கீங்க. அனைத்து ரொம்ப தேங்க்ஸுங்க. புதுசாக நம்ம சொல்லுங்கள், இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பிள்ளைங்க தட்டி விடுங்க. நம்ம பொருள் அவங்கள டக்கு வந்துட்டு இருக்கோம். வேல் டென்ட் தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மோன்சரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அங்கால போட்டு வந்துட்டேங்க. இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே பூத்து இருக்குது. இந்த பனிக்கு வந்து தெரியலங்க. நான் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு வெக்கமராக காட்டுறேன் பாருங்க. வேல் டென்னில் போயிட்டு இந்த வீடியோ ஒன்று எடுப்போம். அழகா ஸோ இந்த ஏரியாவில் பாருங்க நல்லா இருக்குன்னு இடத்துல நான் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குங்க எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள். இது சின்ன பூவும் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த பூவெல்லாம் பெருசாக வந்துடும். ஸோ இந்த கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே செம்மங்க இந்த பூ. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும்டா உண்மையில செம்மலை. அந்த பூங்க நிறைய இருக்குது. அந்த பூங்க அப்படியே போய் பார்ப்போம் இடத்துல. இந்த ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்தது நல்ல வேலை. இதில் வாகனம் விட்டு இருந்தாங்கன்னா அப்படியே பைக்கை உருட்டிட்டு போகும்போது நீர்வழமுக்கு செம்மங்க உண்மையிலே. இந்த பக்கம்லாம் பூ இல்லை. பட் போக அழகாக இருக்குங்க லொக்கேஷன். நான் வரும்போது நினச்சிட்டு வந்தேங்க இந்த இடத்துல பூ இருக்காது தான். பட் நிறைய பூ இருக்குது. உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் மேலே பார்க்க வந்திருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே நான் ஃபோட்டோ வீடியோ பார்க்கலாம் போய் பாருங்கள். நிறைய பேர் முன்னுக்கு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் முந்தி வந்தால நிறைய பேரை பார்க்க முடியலை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கப்பல்ஸ் அப்படி தான் வராங்க. உண்மையில நான் இதுக்கு மேலே போட்ட வீடியோ பாருங்க, ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பேன். பட் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, லைக் பண்ண மாட்டேங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 hour இல்லைங்க. நான் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்படியே இந்த இடம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் மாறிச்சுங்க.
ஃபுல்லாக எல்லா பக்கம் அப்படியே புகை இங்கே பாருங்க இந்த இடத்துல நம்ம போக போகிறோம். செம்ம லொக்கேஷனுங்க. அப்படியே எல்லா இடமும் அப்படியே புகையாக மாறிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள. ஸோ இந்த இடம் எல்லாம் அப்படியே பூதாங்க இருக்குது. சிறுத்தை மற்ற அந்த மறை அது இதில் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த இடங்களை பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. இன்னும் வேல் டென்னுக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. இந்த பூ தான் அங்கிட்ட இப்போ சோசியல் மீடியாலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் போடுற டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூவில் நான் நினைக்கிறேன் இருக்காதுன்னு சொல்லி நான் இருந்திருக்கும். நான் இந்த வீடியோ போய் அப்டேட் பண்ண நினைக்க தெரியாது. கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுற டைமில் வந்து இந்த பூவெல்லாம் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இதில் இந்த லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன நேச்சுரல் தான் கொஞ்சம் 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 மாறிட்டு வருது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்க வரீங்க தான் உண்மையிலே நடக்கிறதுக்கு ரெடியாக வாங்க. இந்த இடத்துல வந்து வாகனம்லாம் போயிடாது. ரோட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ வாகனத்தை விட்டாங்கன்னா அந்த இடமே டேமேஜ் ஆகிருங்க. ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணி எல்லா இந்த இடத்துக்கு வர நேரம் முன்னுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பிஸ்கட் அப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கு பாருங்க இந்த இடம். ஸோ 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும். அதான் கொஞ்சம் மெயினான விஷயம். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பனியாக மாறிச்சு போகும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. அப்பா வேறு மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷன். இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த ரோடால் அப்படி இறங்கி போயிட்டு இருக்கோனுங்க நம்ம. ஹோட்டல் பிளேஸ் என்ட்ரன்ஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் கிட்டத்தட்ட வந்துட்டேங்க. உங்களை பார்க்கும்போது தெரியும் இந்த இடம் நான் ஃபுல்லாக பூவும் காயுமா இருக்குது. இந்த பக்கம் டொய்லெட்ஸ்லாம் இருக்குதுங்க. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நினைக்கிறேன். பெல்ட் அண்டி கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ம. ஐயா ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேல் டென்ட்டுக்கிட்ட வந்துட்டேங்க. இந்த ஏரியாவை பாருங்கள் செம்ம ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே மேலே உருடையாண்டு செம்ம ஏரியா ஒன்று பாருங்க அழகாக இருக்குன்னு சொல்லி. ஓ அப்படிதான் இந்த முகூர்த்த இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துக்கு மேலே அப்படியே போயிடாதீங்க. ஓ இப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடமே. என்ன பண்ணுவாங்க அத்தனை இதில் இந்த வியூவை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ நமக்கு என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே பனியாகிட்டீங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க செம்ம அழகான லொக்கேஷனுங்க. ஸோ பனியில் வந்து இன்னும் அழகாக பார்த்துருக்கலாங்க. ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவை செம்ம அழகாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வியூவை பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகான வியூங்க. செம்ம அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நம்ம இங்கே இருந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வேர்ல்ட் அதாவது வந்து இது சின்ன உலக முடிவு பெரிய உலக முடிவு அந்த பக்கம் இருக்குது. அங்கே தான் போய் பார்க்கணுங்க. என்னதான் இந்த இடங்களுக்கு நம்ம வந்தாலும் இப்படியான வியூவில் வந்து ஒரு தரம் தாங்க பார்க்குறோம். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் மறக்கவே இல்லை. அவ்வளோவான அழகான வியூ இதெல்லாம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. சின்ன சின்ன பொடியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். உண்மையிலே இதெல்லாம் என்ஜாய் பண்ணவே இப்படியான அந்த அழகான வியூ எல்லாம் பார்த்துருவோனுங்க. உண்மையிலே எவ்வளோ அழகாக இவ்வளோ அழகான வியூ பாருங்க. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம நிறைய பூ இருக்குங்க. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஒரு ரோட்டை பாருங்க. ரோடு போயிட்டே இருக்கு. எங்கே முடியும்னு தெரியல. பார்ப்போம் போயிட்டு. இந்த பூவை பார்க்குறதா இருந்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த மாதத்துக்குள்ளே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னால் இன்னொரு கொஞ்ச நாள் இதெல்லாம் திரும்புன்னு சொல்கிறாங்க. பட் அழகாக இருக்குங்க. எல்லா இடத்தையும் ஒரே கலரில் எல்லா இடத்தையும் இருக்கும்போது சும்மா அழகாக இருக்குது பார்க்குறப்போ. வியூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப தூரம் இது நடந்து வந்துருக்கோம். மூச்சு வாங்குது அவ்வளோக்கு. வேல் டென்ட்டை தேடி போயிட்டுருக்கோம். நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு சொல்லி. எப்போ அப்படியே பூத்து விழுங்க ஒரு பக்கம். வேல் டென்ட் தாங்க பார்த்துட்டு வராங்க நிறைய பேர். அப்படி பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நம்ம இப்போ தான் போயிருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு சரியா தெரியல. 1.2 கிலோமீட்டர் போட்டு இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இந்த ஏரியாவே.
இங்கே பாருங்க செம்ம ஏரியாங்க. ஸோ இதில் ஒரு கோழி ஒன்று நிற்குதுங்க. கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. செம்ம கலருங்க. ஸோ இதெல்லாம் பிடிக்க போயிடாதீங்க. பார்த்தா உங்களுக்கு 50,000 ரூபா ஃபைன்ஸ் சும்மாவே கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கலர் பாருங்கள், மஞ்சள் கருப்பு செம்ம அழகாக இருக்குது. இப்படியான இப்படியான இந்த கோழிகளை பார்த்தா பிடிக்கிறதுக்கு, இந்த பூவில் பிக்கிறதுக்கு, அதாவது அந்த வேலையெல்லாம் செஞ்சுறாங்க. ஸோ உங்களுக்கு 50,000 ரூபா ஃபைன் இல்லாடி வைக்காத கோர்ட்ஸ் நீங்கள் வாகனம் இல்லை இந்த மூணுக்கு எல்லாத்தையும் பறிமுதல் செய்வாங்க. அது மட்டும் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். நிச்சயம் வாங்க, பார்த்துட்டு போயிருங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பார்த்துடாதீங்க. நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. எனக்குன்னா கால் தோல் கையெல்லாம் செம்ம வலிக்குது. கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டேங்க இந்த இடத்துல. பாருங்க இந்த வியூவை பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான வியூன்னு சொல்லி தான் பெரிய வேல்ட்டுன்னு சொன்னாங்க. வேல்ட் எண்டுன்னு சொன்னாங்க. இப்போ நிறைய சத்தம் கேட்குது, கத்திட்டு இருக்கு மாதிரிலாம். இங்கே பாருங்க சும்மா ஐயோ, இங்கே பக்கத்தில் இருக்கவங்க கூட தெரிய மாட்டேங்கிறாங்க. அப்படியா வானே. ஸோ இதுதாங்க அந்த வேல்ட் எண்ட். செம்ம இவங்க எல்லாமே புகை மூட்டை மாதிரி எதுவுமே விளங்க மாட்டேங்குது பார்க்குற டைம். எவ்விதமான ஸோ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெட் கலரில் போட்டிருப்பாங்க நம்ம இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல இருக்கணும் அந்த வேல்ட் எண்டில். செம்ம வியூ. நீ பாருங்க அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்த பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக அப்படியே புகை மூட்டம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. நம்ம இப்போ வந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே பனிங்க. வெளியில் இந்த பக்கம் இந்த பார்க்கும்போது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக இங்கே பாருங்க, அந்த பக்கத்தில் அவ்வளோ பேர் நிற்காங்க, அது கூட விளங்க மாட்டேங்குது சரியா. சரிங்க, அப்படி இங்கேருந்து நான் நினைக்கிறேன் பகல் டைமில் பார்த்து சரியான அழகான ஒரு வியூ ஒன்று பார்த்துருக்காங்கன்னு சொல்லி உலக முடிவுதாங்க. பட் இந்த வியூவை பார்க்க முடியல. இருந்தாலும் இந்த பனி இந்த பக்கம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சொல்ல போனால் இந்த பக்கம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. செம வியூ ஒன்று. அப்படியே போவோம் அந்த பக்கம் நீர்வீழ்ச்சிக்கிட்ட போவோம். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இந்த பார்த்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துருப்போம். இங்கேருந்து போவாங்க. செம்ம வியூங்க, அழகான வியூங்க. நீங்கள் பாருங்க செம்ம அழகான வியூ ஒன்று.